வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் எலக்ட்ரிசிட்டியில் நம்பர் 2 சீரீஸ் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ ஓம்ஸ் லா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஓம்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓம்ஸ் லா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட கரண்ட் ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா V is equal to IR. ஸோ இதுதான் ஓம்ஸ் லாவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக கனெக்ஷன் ஆயிருந்தா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் அண்ட் பேரலா கனெக்ட் ஆயிருந்தா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ சப்போஸ் அது சீரீஸா ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணா போதும், R1 + R2 + R3. அதே பேரலா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 1/R1 1/R2 + 1/R3. ஸோ நம்ம இங்கே கால்குலேட் பண்ண எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 1/RP இருக்கும். ஸோ ஆர்பி வேணும்னா நீங்க இதோட இன்வர்ஸை எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ஃபைனல் வேல்யூவா இருக்கும். ஸோ இது இல்லாம இன்னொரு ப்ராப்ளம் என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா பவர் பேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்டோட ப்ராடக்ட் தான் பவர். ஸோ அப்படி வச்சுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா இருக்க போது. ஸோ இந்த நாலு ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம்ஸாக தான் இருக்க போது. ஸோ எல்லாரும் நல்லா பாருங்க. கால்குலேட் த எலக்ட்ரிக் கரண்ட் when a generator of 220 volt output connected with a motor of 1100 watts power. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பவர்ன்றது என்னன்னு பார்த்தோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்டோட ப்ராடக்ட்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஐ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவர் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பவர் எவ்வளோ உங்களுக்கு தெரியும், 1100. அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 220 volts. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 5 ampere. ஸோ 5 ampereன்றது தான் the current through that particular conductor. ஸோ அப்போ 5 ampere is a right answer. அடுத்து பாருங்க, what would be the electric current in an electric bulb from the source of 220 volts if the resistance of the filament is 1200 ohm. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 1200 ohmனு. ஸோ நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஓம்ஸ் லா படி V is equal to IR. ஸோ உங்களுக்கு I வேணும் அப்படின்னா அதை V/Rன்னு போடுவோம். ஸோ 220/1200. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 0.018. ஸோ 0.18 ampere. ஆப்ஷன் B is the right answer. So அடுத்த question பாருங்க, the two resistances 10 ohm and 20 ohm in series combination are connected with 6 volt battery. The electric current in the circuit will be. So first என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. So series connectionல ரெண்டு resistance கனெக்ட் ஆயிருக்கப்போ RS is equal to 10 ohm plus 20 ohm. அப்ப total resistance எவ்வளவா இருக்கும், 30 ohm. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 volt கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரண்ட்டை தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ இங்கேயும் நீங்க அந்த V is equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு I தான் கேட்குறாங்க, தட் இஸ் V/R. ஸோ Vன்றது 6 divided by 30. ஸோ 0.2 ampere is the right answer. Option A, 0.2 ampere is the right answer. ஸோ அடுத்து பாருங்க, the potential difference between the terminals of an electric heater. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் V is equal to 60 voltsன்னு கொடுத்துட்டாங்க. கரண்ட் I is equal to 4 ampereன்னு கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை 172.5 volts இன்க்ரீஸ் பண்ணா அங்க இருக்க கரண்ட் ஃப்ளோ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த வியையும் இந்த ஐயையும் வச்சு நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்போ R is equal to V/I பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே ஓம்ஸ் லா வச்சு தான் கால்குலேட் பண்றோம். 60/4. ஸோ 1 time 5 time. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 15 ohmனு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண வோல்டேஜையும் வச்சு நீங்க என்ன கால்குலேட் பண்ண போறீங்க அப்படின்னா கரண்ட் கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ I is equal to V/R.
172.5 divided by 15. ஸோ எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் வரும். 11.5. ஸோ 11.5 ஆம்பியர் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டினும் சிமிலர் தான். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அதே வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வேல்யூஸை கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 60 வோல்ட்ஸ், கரண்ட்டு 4 ஆம்பியர். ஸோ இதே தானே நம்ம போன தடவை கேல்குலேட் பண்ணோம். R is equal to V by Iன்னு போட்டோம் அப்படின்னா R is equal to 15 ohmனு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு இன்க்ரீஸ்டு வோல்டேஜ் 127.5 and R is equal to 15ன்றதை வச்சு நம்ம கரண்ட் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப I is equal to V by R. அப்போ 127/5 divided by 15. ஸோ 8 டைம்ஸ் வரும். 8.5 ஆம்பியர். ஸோ ஆப்ஷன் சி 8.5 ஆம்பியர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The amount of electric charge through electric circuit in 10 minutes is 300 coulombs. So உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Q is equal to 300 coulombs னு கொடுத்திருக்காங்க. டைம் என்ன கொடுத்திருக்காங்க? T is equal to 10 minutes னு கொடுத்திருக்காங்க. minutes எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். அப்ப into 60 ஆல் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 600 செகண்ட்ஸ் கிடைக்கும். இங்கிட்ட என்ன கேக்குறாங்க? கரண்ட் எவ்வளவுன்னு தான் கேக்குறாங்க. So I is equal to Q by T. நம்ம நேத்து பார்த்தோம் அதே ஃபார்முலா தான். So 300/600 னு போட்டீங்க அப்படின்னா 1/2, that is 0.5 ampere is the right answer. Option A. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the current and resistance are, current என்ன கொடுத்திருக்காங்க? I is equal to 10 ampere கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி resistance என்ன கொடுத்திருக்காங்க? 50 ohm னு கொடுத்திருக்காங்க. V is equal to என்னன்னு கேக்குறாங்க. So V is equal to IR. டைரக்டா என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணா போதும். That is 500. Potential difference volts கேக்குறாங்க. So 500 volts is the right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அ கண்டக்டர்? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓம்ஸ் லா படி இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? V by I is equal to a constant. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி V by I is a constant is the right answer. ஸோ இது ரெண்டுமே லீனியர் கிராஃப். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி V by I is a constant is the right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the resistance of the coil is 750 ohms, resistance எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 750 ohms னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி potential difference V is equal to 220 volts னு கொடுத்திருக்காங்க. சோ உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா how much current? சோ I தான் கேக்குறாங்க. சோ நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V is equal to IR, I is equal to V by R. But 220 divided by 750. சோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 0.2 times 9 times 0.29 ampere is the right answer. Option A 0.29 ampere is the right answer. So அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who discovered the relation between potential difference and electric current? So ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க. So அதே அதாவது 1ஆம் தேதி கேட்டிருக்காங்க. அதே 15th அதே தான் கேட்டிருக்காங்க. அதே shift 3ல கேட்டிருக்காங்க. shift 2லயும் கேட்டிருக்காங்க. So ஒரே question repeated. So who discovered the relationship between potential difference and electric current? So யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஓம் தான் கண்டுபிடிச்சிருப்பார். So V by I is a constant னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த கான்ஸ்டன்ட்டை இவர் ரெசிஸ்டன்ஸ் னு கொடுத்திருப்பாரு. அப்படிதான் V is equal to IR என்ற ஃபார்முலா வந்திருக்கும். அப்போ இதை டிஸ்கவர் பண்ணது யாரு? ஓம். So அடுத்த question பாருங்க. 3 equal resistances of 6 ohm are connected in parallel with each other in a circuit. The equivalent resistance of this combination will be. So என்ன கேக்குறாங்க அப்படின்னா 3 resistances அதாவது 6 ohmல parallel connection கொடுத்திருக்காங்க. So parallel connection கொடுத்திருக்காங்க. 6 ohm 6 ohm 6 ohm 3 6 ohm. அப்போ 1/6 plus 1/6 plus 1/6 plus 3/6. இது 1/RP. So RP வேணும் அப்படின்னா 6/3. 2 ohm is the effective resistance. Option B 2 ohm is the right answer. So அடுத்த question பாருங்க. Factors affecting the resistance of a matter. So resistance எந்தெந்த factorல affect பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. So நமக்கு தெரிஞ்சதுதான். Resistance is directly proportional to the length of the conductor, inversely proportional to its area. So resistance என்ன ஆகுது அப்படின்னா length பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் மாறுது. So length increase ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? கம்மி ஆகும். ஸோ இங்கே இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம ஈக்குவல் டு மாத்துறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது? ரெசிஸ்டிவிட்டி, அது ரோ. ஸோ இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இதே கொஸ்டின் எதுல கேட்டிருந்தாங்கன்னா RRB JEE இப்போ நடந்தது இல்லைங்களா 2024. ஸோ அந்த
கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ ரெசிஸ்டன்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரெசிஸ்டிவிட்டியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த்தை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் மாறும் கண்டிப்பா. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்னா, டெம்பரேச்சரை பொறுத்து மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து மாறும், சப்ஸ்டன்ஸோட நேச்சரை பொறுத்து மாறும், லென்த்தை பொறுத்து மாறும், அண்ட் ஏரியாவை பொறுத்தும் மாறும். அப்போ ஆப்ஷன் டி, ஆப்ஷன் ஏ, ஏபிசிடி எல்லாமே தான் என்ன பண்ணும், ரெசிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ, ஏபிசிடி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதே அவங்க ரெசிஸ்டிவிட்டியை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்தும் மாறாது. ஸோ நீங்க கேட்கலாம், ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல்ல போகும்போது ஆர்ஏ பை எல்ன்னு இருக்கும்போது ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அது ஒரு மெட்டீரியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது அது மெட்டீரியலை பொறுத்து மட்டுமே மாறுமே தவிர அது லென்த் இன்க்ரீஸ் ஆகுறனாலயோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறனாலயோ ஒரு மாற்றமும் அடையாது. அப்ப ரெசிஸ்டிவிட்டிங்கிறது மெட்டீரியல் பொறுத்து மட்டும் தான் மாறும். ஆப்ஷன் டி, மெட்டீரியல் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 2 ampere current flow through a conductor having potential difference 4 volt, then resistance of the conductor will be. So என்ன கொடுத்திருக்காங்க, current I is equal to 2 ampere கொடுத்திருக்காங்க, potential difference 4 volts கொடுத்திருக்காங்க. அப்ப R என்னன்னு கேக்குறாங்க. just V is equal to IR, R is equal to V by I, 4 by 2. அப்போ 2 ohm is the right answer. ஆப்ஷன் சி, 2 ohm is the right answer. sometimes நம்ம லக்கியா இருந்தபோது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஈஸியா கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, what will be the resultant resistance of a circuit that has 3 resistors of each 25 ohm in series னு கொடுத்திருக்காங்க. சோ சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா 3 ரெசிஸ்டர்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். அப்படின்னும் போது 25 25 25. சோ நம்ம என்ன பண்ணலாம், மூணையுமே ஆட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், which is 75 ohm is the right answer. Option B, 75 ohm is the right answer. அடுத்து பாருங்க, if the potential difference and current through a circuit are doubled, the resistance of the circuit is. So என்ன கொடுத்திருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுமே கரண்ட்டுமே ரெண்டுமே டபுள் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், V by I is equal to a constant, அதாவது Rன்னு தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டபுள் ஆயிருக்கு, ஓகே. அண்ட் கரண்ட் என்ன ஆயிருக்கு, கரண்ட்டும் டபுள் ஆயிருக்கு. டபுள் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு என்ன ஆயிருச்சு, ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸுமே V by I தான் இருக்கு. அப்படின்னும் போது எதுவுமே ஒரு மாற்றமும் இல்லை, ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு மாற்றமும் இல்லை, இட் ரிமைன்ஸ் தி சேம். அப்படின்னும் போது ஆப்ஷன் சி, ரிமைன்ஸ் தி சேம் இஸ் a right answer. அடுத்து பாருங்க, a wire with 11 ohm resistance. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து 11 ohmனு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, டபுள் ஆயிருக்கு. ஸோ R is equal to 2R. அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், R is equal to rho into L by A. ஸோ இங்க எங்க ரேடியஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏரியாங்கிறத நம்ம பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது இந்த ஆரை நம்ம 2R the whole ஸ்கொயர்னு எடுத்துக்க போறோம், ஏன்னா டபுள் த ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ rho is equal to R is equal to rho into L by 2R the whole square. அப்போ rho L by R square into 1/4 னு இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, நியூ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நியூ ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், R is equal to rho L by A. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 11னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 into 1/4. ஸோ நீங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும், 2 times 2.75 ohm. So option B, 2.75 ohm is the right answer. So இப்படிதான் calculate பண்ணணும். So இன்னொரு ப்ராப்ளம் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். So a wire with a resistance of 12 ohm is doubled its radius. Calculate the new resistance ன்னு கேக்குறாங்க. So first என்ன பண்ணுங்க, R is equal to rho into L by A. So இதுதான் equal to 12 ohm. இப்போ இந்த என்ன ஆயிருக்கு, ரேடியஸ் வந்து டபுள் ஆயிருக்கு, 2R மாறி இருக்கு. அப்படின்னும் போது R L by 2R the whole square. So இது எப்படி எழுதலாம், rho L by pi R square into 1/4. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, இந்த 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, 12 into 1/4. அப்போ 3 ohm is the right answer. Option D, 3 ohm is the right answer. அதுதான் நியூ ரெசிஸ்டன்ஸா இருக்கு.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. if the resistance is reduced to half the current will be. so resistance half ஆச்சு அப்படின்னா current என்ன ஆகும்னு கேக்குறாங்க. so v is equal to ir னு பார்த்தோம். so v by i r is equal to i னு வச்சுக்கலாம். suppose resistance என்ன ஆயிருக்கு, reduce to half ஆயிருக்கு. அப்போ current என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, கம்மியா இருக்கு. அப்ப கரண்ட் என்ன ஆயிருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் half ஆச்சு அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும், டபுள் ஆகும். ஆப்ஷன் ஏ டபுள்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், when the length of the wire is doubled ammeter reading decreases to என்னன்னு கேக்குறாங்க. so length of the wire double ஆகுது. so இதுக்கும் அம்மீட்டர் ரீடிங்க்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தான் உருவாக்கணும். so r is equal to rho into l by a வா. so இங்க என்ன கொடுத்திருக்காங்க, length of the wire டபுள் ஆயிருக்குன்னு கொடுத்திருக்காங்க, டபுள் ஆயிடுச்சு. so இதுக்கப்புறம் இந்த r-க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இங்க அம்மீட்டர் ரீடிங்னு கேட்டிருக்காங்க. so ammeter is an instrument used to measure current. so current-ஐ மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அம்மீட்டர்னு சொல்றோம். so அப்ப அந்த r-க்கு பதிலா நம்ம i-ன்ற ஒரு வேரியபிளா கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ v is equal to ir, r is equal to v by i. so அப்போ இங்க v by i is equal to 2 rho l by a னு வச்சுக்கலாம். so இங்க இது டபுள் ஆச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கணும், கரண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கணும். எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கணும், இது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது half டைம் டிக்ரீஸ் ஆயிருக்கணும். so அப்ப டிக்ரீசஸ் டு half is a ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி half is a ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன், கரண்ட்டுக்கும் லென்த்துக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன் இருக்கனால நம்ம இங்க இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ அப்ப டிக்ரீசஸ் டு half is a ரைட் ஆன்சர். சோ நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாம் பார்த்தோம். சோ இது பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. சோ எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இன்னொரு வீடியோலயும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ ஆர்ஆர்பி குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஸ்பார்க்ஸ் அகாடமில நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். சோ போத் ஆஃப்லைன் கோர்சஸும் இருக்கு, ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு. சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி ஸ்பார்க்ஸ் அகாடமி கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ.